அனைவருக்கும் வணக்கம். எளிமின் விளிமின் குறிசார் மாதிரி ஆயிரம் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி மார்க்கெட்டோட விலை நிலை வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் சில காய்கறி விலை நிலவரங்கன்னு ஒரு அண்ணன் எனக்கு சொன்னாங்க. இன்றைக்கி நான் மார்க்கெட்டு போல் அதையும் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒர்க்கு சனிக்கிழமைனால சாயந்தரம் தான் போயிருந்தேன். சாயந்தரம் விலையை போய் கேட்டு வந்துடலான்னு போனேன். அப்போ பார்த்த விலைகள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் காய்கறி விலைகள் முன்ன பின்ன இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன், மன்னிச்சுக்குங்க. இன்றைக்கி தக்காளி விலை வந்து 220 ரூபாய்க்கு போச்சு. 220 1 டிப்பர் 15 kg. தக்காளி கடையில் வேலை பார்க்குற அண்ணனுக்கு அனைவருக்கும் நன்றி. அண்ணன் வீடியோ எடுத்துக்கணுமான்னு கேட்டேன். தம்பி எடுத்துக்க தம்பி, இதெல்லாம் என்ன தம்பி அப்படின்னாங்க. இது வந்து 220 ரூபாய்க்கு போச்சு. 15 கிலோ டிப்பர். $220 15 kg. இது 220 ரூபா. இந்த டிப்பரும் ஒரு 7 டிப்பர் இருந்துச்சு. இதில் இதுவும் 220 ரூபா 15 கிலோ. தரம் வாரியாக பிரித்து அடுக்கியிருப்பாங்க போல இருக்குது. நீங்கள் திருப்பூர் வந்தீங்கன்னா கடையே தக்காளி கடை இவங்க கடையாக தான் இருக்கும். வந்தீங்கன்னா நீங்கள் தக்காளி வாங்கிக்கலாம். ஏலமாக தான் விடுவாங்க. இது வந்து 270 ரூபா 15 கிலோ. 270 15 kg இந்த தக்காளி. நான் போகிறப்ப இங்கே ஒரு அண்ணன் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் பீக்கங்காய் எப்பொழுதுமே மார்க்கெட்டில் ஒரு அண்ணன் விற்பாங்க. அந்த அண்ணனும் கூட இருந்தாங்க. அதனால் விலை சரியாக தான் சொல்லுவாங்க அவங்கன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். பீக்கங்காய் வந்து 250 ரூபாய்க்கு போச்சு. பாவக்காய் வந்து 300ரூவாலேருந்து 400 வரைக்கும் போகுது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. பீட்ரூட் வந்து 300 ரூபா அந்த மாதிரி போகுது தம்பின்னு சொன்னாங்க. இந்த புடலங்காய் அதிகபட்ச விலை வந்து 300 ரூபாலேருந்து 350 ரூபாயும் 350 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. சுரக்காய் வந்து 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் நல்ல டாப் காயே போகுது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சாயந்தரம் தான் போயிருந்தேன். அவங்க வச்சுருந்தாங்க ஒரு அண்ணே, அங்கே இருந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட விலை கேட்டு தான் சொல்கிறேன், நானாக சொல்லலை. 150 to 200 ஒன் பேக். பச்சை மிளகா விலை வர நமக்கு தெரியலை. நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விலை கேட்டு சொல்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட் போனோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக விலை கேட்டு சொல்கிறேன். பச்சை மிளகா அங்கே இருந்துச்சு, அதனால் எடுத்து போடுறேன். உங்களுக்கு ஏதாவது பச்சை மிளகா இந்த மாதிரிலாம் தேவைன்னா கூட நம்ம மார்க்கெட்டு திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் எல்லாம் காய்கறி வாங்கிட்டு போகலாம். அடுத்து ஒரு கடையில் உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க. அண்ணே வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டேன். எடுத்துக்க தம்பி, ஃபோட்டோ தானே எடுத்துக்க தம்பி, இதனால் என்ன தம்பி யூடியூப்புக்கு தானே அப்படின்னாங்க. 1250 ரூபா. இது 1700 ரூபா. எல்லாமே 45 கிலோ மூட்டையாக தான் தருவாங்க. இது 1600 ரூபா. இது 1700 ரூபா சொன்னாங்க. 45 கிலோ மூட்டை. வீடியோ எடுக்க சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அடுத்து நம்ம பார்க்குறது புதினா. ஒரு கட்டு 5 ரூபா. 2 கட்டு 10 ரூபா. அம்மா 2 கட்டு காட்டுறாங்க, 10 ரூபா. கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபா. 1 kg 40 rupees. கொத்தமல்லி கொஞ்சம் விலை அதிகமாக சொன்னாங்க அம்மா. ஏன்னா சாயந்தரம் நம்ம போயிருந்தோம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க அம்மா. புதுசாக பெரிய கட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு கொத்தமல்லி. நேற்று வந்து ஒரு கட்டு 20 ரூபா 10 ரூபா அப்படிலாம் விற்றுட்டு இருந்தாங்க அம்மா. இன்றைக்கி கொஞ்சம் விலை அதிகமாக போச்சு போல இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு கொத்தமல்லி நிலையம் மட்டும் சொல்கிறேன். புதினா தான் 5 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க அம்மா. ஒரு கட்டு 5 ரூபா தான். வெங்காயம் அண்ணன் விற்றுட்டு இருந்தாங்க ஒரு அண்ணன். எவ்வளோன்னு கேட்டுறேன். பட்டை வெங்காயம் ஒரு கிலோ வந்து 20 ரூபா ரேட்டு தான் நமக்கு வரும். 1 கிலோ 1 kg 20 rupees ரேட்டு தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோ வெங்காயம் 500 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். 1 கிலோ 20 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன் நான்.
25 kg 500 rupees வெங்காயம். இந்த வீடியோ வந்து நம்ம நேற்று எடுத்த வீடியோ, இப்போ நம்ம பார்க்குறது நேற்று எடுத்த வீடியோ, அதாவது பழைய வீடியோ. பீக்கங்காய் ரேட்டுக்காக நான் இதை வீடியோ எடுத்திருந்தேன். இது வந்து 250 ரூபா வரைக்கும் இன்றைக்கி மேல் விலை, அதிகபட்ச விலை பீக்கங்காய் போச்சு அப்படின்னு சொன்னாங்க அண்ணே. அதனால் அதுக்காக இந்த வீடியோ போட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஐயா 150 ரூபா. எத்தனை இல்லையா இருக்கும் ஐயா? சரி சரியா ஐயா, சரி சரி சரி. போட்டுருவோமே அன்னைக்கு ஐயா வரேன். நேருக்கு நன்றி. நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் மார்க்கெட்டில் போய் விலையை போட்டுருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு முடிஞ்ச வரைக்கும் விலை போட்டுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை முட்டைக்கோசு அன்னை 1000 ரூபா சொன்னாங்க. பச்சை மிளகா எல்லா விலையுமே உங்களுக்கு நன்றி. பவானி வேணாம். அடுத்து ஒரு அண்ணன் சவுச்சை வாங்கிட்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு சாயந்தரம் நான் போனப்போ எவ்வளோன்னு கேட்டேன். தம்பி ஒரு 32 ரூபா வருது சவுச்சது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய மூட்டையை வாங்கிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு கம்மியான லாபத்துக்கு விற்றுருவோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சவுச்சவு பெரிய மூட்டையாக இருந்துச்சு. எவ்வளோ தம்பி கொஞ்சம் ஏற்றி விட்டியான்னு கேட்டாங்க. அப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. அப்போ வரைக்கும் அவங்க வேலை சொன்னாங்க. தம்பி 32 ரூபா வரும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸ். 400 ரூபா சொல்கிறாங்க அம்மா. பாவக்காய் 400 ரூபா வரைக்கும் போகுது. நன்றிம்மா. ஹோல்சேல் ரேட்டு ஒரு பேக்கு. அடுத்து இந்த ஆப்பிள் வந்து சிம்லா ஆப்பிள் சொல்லுவாங்க. இந்த ஆப்பிள் வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கிடைக்கும். ஏன்னா இது நம்ம நாட்டோட ஆப்பிள், ஹிமாச்சல்லேருந்து வரக்கூடியது. இப்போ தான் சீசன். மாவுமாக இருக்கக்கூடிய ஆப்பிள் இந்த ஆப்பிள். இதோட டெல்லிஸ்னு ஒரு ஆப்பிள் மாவுமாக இருக்கும். இந்த ஆப்பிள் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இம்போர்ட்டட் ஆப்பிள், அதாவது வெளிநாட்டிலேருந்து வர ஆப்பிள். சரி, விலை அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சிட்டு வெளிநாட்டு ஆப்பிள் வாங்கி சாப்பிடாங்க. இந்த ஆப்பிள் கொஞ்சம் விலை நல்லாயிருக்கும், கம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்பிளை வாங்கி சாப்பிடுங்க. மாதுளை இது வந்து நாட்டாரஞ்சுன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.